நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் லான்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் எல்லா ஜானர்ல இருக்க கஷ்டமான பாடல்களையும் தேர்ந்தெடுத்தது அற்புதமா பாடி அத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான குட்டி எஸ்பிபி ஆரியன். அவர் இந்த வாரம் பிரபல நடிகை ராதா அவர்கள் சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துகிட்ட சூப்பர் சிங்கர் ஆடி திருவிழா ரவுண்ட்ல எம்எஸ்வி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் வரிகள்ல டிஎம்எஸ் அவர்கள் ரொம்ப கம்பீரமா பாடின அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரின்ற மெகாயிட்டான அம்மன் பாடலை எடுத்து அதை தன்னுடைய மழலை கம்பீர குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே தாறுமாறா பாடி அதை ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிக்க விட்டிருந்தாரு. இந்த பாடலை அவர் பாடிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்க அவர் பாடி முடிச்சவனே அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே மேடைக்கே ஓடி வந்து நம்ம ஆரியன் அவர்களுக்கு முத்தம் கொடுத்து பாராட்டி இருந்தாங்க. அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான ராதா அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை நான் கண்ணை மூடி கேட்கும் போது அப்படியே ஒரிஜினல் பாடலை கேட்கிற மாதிரியே இருந்தது, அந்த அளவுக்கு அற்புதமான பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து பேசிய நடுவர்களான சித்ராமா, டி இமான் மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும் போது எம்எஸ்வி, டிஎம்எஸ் மற்றும் கண்ணதாசன் அவர்கள் சேர்ந்து கிரியேட் பண்ண ஒரு அற்புதமான மேஜிக் இது. அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அவங்கள மாதிரியே நீ ரொம்பவே சூப்பரா பாடி இருந்தேன்னு சொல்லி நம்ம ஆரியனுக்கு பெரிய அளவுல பாராட்டி அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.